அதிகாலை 4:30 மணி. குளிர் காகங்களை பாட வைக்க, நாளிதழ் இரைப்பை சிறுவன் தெருவில் சேர்க்க, நட்சத்திரங்கள் சூரியன் வருகைக்காக காத்து கிடக்க, இந்த பரபரப்பும் இயற்கையின் மெய்ஞானமும் நமது மப்ளர் கழுத்துக்காரரை மெதுவாக சைக்கிளை மிதிக்க வைத்தது. குரைக்கும் நாய்களுக்கு பயத்தில் பெல்லடித்து தன் கைகளையும் கால்களையும் மனசையும் பிஸியாக வைத்து கொண்டு ஒரு முதிர்ந்த குழந்தை டீ கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. டீ கடைக்கு வந்து சேர்ந்த அந்த சைக்கிள் ஜெட் வேகத்தில் இறங்கியதாக நினைத்து சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுவிட்டு, என்னையா பழனி, உங்கள் வீட்டு சேவல் இன்னைக்கு தூங்கவே இல்லையோ, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? குட் மார்னிங் ராசு, காலையிலேயே இப்படி கட்ட கொடுக்குறியப்பா. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முழிச்சுக்கிட்டேன். சரி, டீ ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்றார் ராசு. இன்னும் 10 நிமிஷம் ஆகும் போல. என்னப்பா, நேத்து நம்ம மேல திரு சண்முகம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாராமே என பழனி சொல்ல, முந்தா நான் கூட பார்த்தனேப்பா என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் ராசு. மனுஷ வாழ்க்கையே கைத்து மேல நடக்கிற மாதிரி தான். கண் சிமிட்டலுக்குள்ளேயே கீழே விழலாம், அங்கேயே தொங்கலாம். ஒரே வியப்பு தான்ப்பா என்றார் பழனி. நம்ம மாதிரி கிளபோல்டு எப்போ நட்டுக்கும், எப்போ யாரு அவரும் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ஓதுவதும் கேட்டது. இருவரும் டீ அருந்திவிட்டு தங்கள் இயல்பான அரசியல் முதல் சினிமா வரை பேசி சூரியனை பொறுமையில்லாமல் எழும்ப வைத்தார்கள். நான் கிளம்புறேன் பழனி, பேத்தி தீபாவை ஸ்கூல்ல விடணும், சாயங்காலம் பார்க்கலாம். ஏன்பா ராசு, நான் என் மூத்த பொண்ணு வீட்டுக்கு போகிறேன், வர 9ஆம் தேதி தான் வருவேன். என்னப்பா 6 நாள் டேராவா? எனக்கு பொழுது போவாதே. அட ஓடிடும் ராசு, என் சின்ன மாப்பிள்ள தேடுவாப்புல, நான் வரேன்ப்பா, பார்த்து பத்திரம் பழனி என்று சைக்கிள் சீட்டை தட்டி நகர்ந்தார் ராசு. ராசு நெடுங்காலம் ஒரு தனியார் வங்கி செக்யூரிட்டியாக இருந்தவர். அந்த வேலை இந்த வேலை செய்து காலம் தள்ளியவர். இவருக்கு ஒரு மகன், பெயர் ராஜேஷ், மருமகள் சுபா, பேத்தி தீபா. அவரது மனைவி தவறி 10 ஆண்டுகள் ஆகிறது. ராசுவிற்கு வயது 69. வைராகியம் மிக்க முதிய இளைஞர். தன் மகனிடம் காசை எதிர்பார்க்கவே மாட்டார். தனது செக்யூரிட்டி வேலை பென்ஷன் 750 ரூபாயை வைத்து மாதம் முழுதும் கடத்துவார். அவரது உலகம் மிகவும் சிறியது. தீபாவும் பழனியும் தான். அக்கம் பக்கத்தினர் கூட மிகவும் உழைக்கக்கூடியவர். அவர் உண்மையில் முதிய இளைஞன்தான். அவ்வளவு சுறுசுறுப்பு. சைக்கிள் மெதுவாக ஓட, தன் நண்பன் பழனி இல்லாத ஒரு வாரம் வெகு விரைவாக ஓட வேண்டும் என்று மனதில் ஓட்டினார் ராசு. அப்பா, இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்புறேன், தீபாவை இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல விட்டுடுங்க என்றார் ராஜேஷ். சரி தம்பி என்றார் ராசு. தினமும் மாலையில்தான் ராசு தீபாவை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது வழக்கம். சுபா தீபாவை சைக்கிளின் மீது அமர வைத்து, டாட்டா சொல்லு தீபு என்றாள். ராசு சைக்கிளை ஓட்டாமல் தள்ளி கொண்டுதான் செல்வார். தனது பேத்தி கால்களை தெரியாமல் சக்கரத்தில் விட்டுவிடுவாளோ என்ற பயம். எதிரே வருபவன் எப்படி வருவான் என்பதே தெரியாது. இவ்வாறு சிந்தித்துதான் பேத்தியை ஒரு பிள்ளையார் போல அமர வைத்து ஊர்வலம் போவார். இதில் வியப்பு என்னவென்றால், சரியான நேரத்திற்குள் பள்ளிக்கு வந்து விடுவார் ராசு. தாத்தா, பெரிய கார் பொம்மை வேணும் தாத்தா, வாங்கி தாத்தா. சரி குட்டிமா, அப்புறம் வாங்கி தரேன் என ராசு சொல்ல, இல்லை நாளைக்கு தான் வேணும் ப்ளீஸ் என்றால் மழலை குரலில் தீபா. இன்னைக்கு தேதி 4, நாளை மறுநாள் கட்டாயமா வாங்கி தரேன் குட்டிமா. சரி தாத்தா, தேங்க்ஸ். பள்ளிக்கூட மணி அணிப்பதற்கு முன்னர் இறக்கிவிட்டார் பேத்தியை. தீபா அவர் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து டாட்டா என்றாள். ராசுவுக்கு எப்படியாவது நாளை வரும் பென்ஷன் பணத்தை வைத்து பேத்திக்கு ஒரு பொம்மை கார் வாங்கி தர வேண்டும் என்று அந்த முத்தத்தின் ஈரம் சொன்னது. பொழுது சாய்ந்தது. பேத்தியை அழைத்து வர பள்ளியின் வாசலில் காத்து கிடந்தார். திருப்பதி தேவஸ்தானத்தின் கதவு திறக்க காத்து கிடக்கும் பக்தர்கள் போல பள்ளி மணி அடித்தது. பேத்தி தீபாவும் வந்தாள். மீண்டும் வீட்டிற்கு பிள்ளையார் ஊர்வலம். தாத்தா, நாளைக்கு கார் பொம்மை மறந்துடாத.
குட்டிமா, நான் மறக்கலடா. இன்னைக்கு அம்மா கிட்ட அடி வாங்காம ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்பதான் கார் பொம்மை என்றார் ராசு. சரி சரி என்று மழலை சினுக்கத்துடன் மறுநாள் விடிந்தது. பழனி இல்லாததால் தனியே சென்று டீ குடித்தார். என்ன பெருசு, உங்க ஆள் எங்க என்றார் ஒருவர். அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, இன்னும் 5 நாள்ல வந்துருவாரு. நீயும் நாளைக்கு எலசாக மாட்ட தம்பி என்றார் ராசு. அந்த நபர் சட்டென நழுவினார். ராசுவின் சைக்கிள் தன் வீட்டிற்கு மெதுவாக நகர்ந்தது. இன்னைக்கு பென்ஷன் வந்துடும், எப்படியாவது அந்த 100 ரூபாய் காரை குட்டிக்கு வாங்கி கொடுக்கணும் என்று மனதில் சைக்கிள் பெல் அடித்தது. அப்பா, நான் இன்னைக்கு தீபாவை ஸ்கூல்ல டிராப் பண்றேன் என்றார் ராஜேஷ். முதுமையில் எல்லாமே சரி என்ற பதிலாகத்தானே இருக்க முடியும். சரி தம்பி என்றார் ராசு. ராசு அன்று முழுவதும் தபால்காரரை எதிர்பார்த்து இருந்தார். நேரம் ஒரு ஓட்டப்பந்தய வீரனின் சுபாவம் கொண்டது. அது பாட்டுக்கு வேகமாக ஓடியது. தாத்தா, நாளைக்கு என ராகம் போட்டது மழலை. சரி குட்டிமா, ஞாபகம் இருக்கு என்று நகைத்தார் ராசு. அவர் மனதில் கலக்கம். பென்ஷன் இன்னும் வரலையே என்று, தன் பேத்திக்கு பொம்மைக்கார் எப்படி வாங்குவது என்றும் வருத்தத்துடன் பேத்தி தீபாவை வீட்டில் இறக்கிவிட்டு அவருக்கு தெரிந்தவர் மூலம் அந்த தபால்காரர் வீட்டிற்கு சென்றார். வணக்கம் சார் என்றார் ராசு. வணக்கம் பெரியவரே, உங்க பென்ஷன் 3 மணிக்கு மேலதான் டெலிவரி ஆச்சு. நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிங்க என்றார் தபால்காரர். சார், அதுக்காகத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்றார் என ராசு கண்களில் மகிழ்ச்சியுடன் சொன்னார். நாளைக்கு 11 மணிக்கு வந்துடுறேன் என சொல்லி சட்டை பையில் சில்லறையை தேடினார். ஆனால் அது கிடைக்கத்தான் இல்லை. பெரியவரை கிளம்புங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றார் பெருந்தன்மையுடன் தபால்காரர். நிலா மறைந்து சூரியன் தெரிந்தது. பரபரப்பான ராஜேஷ், அப்பா இன்னைக்கு நீங்க என்று ஆரம்பித்தவுடன் சரி தம்பி என்றார். மீண்டும் பிள்ளையார் ஊர்வலம் ஆரம்பித்தது. தாத்தா, இன்னைக்கு அழகின் சிரிப்பு முதுமையிடனும் மழலையிடம் மட்டும்தானே? நிச்சயம் குட்டிமா, சாயங்காலம் உன்னை கூட்டிகிட்டு போகும்போது பொம்மைக்கார் உன் கையில் இருக்கும் என்றார் ராசு. தீபாவும் ராசுவும் சிரித்து தன் உள்ளம் மகிழ்ச்சியில் இருப்பதை உதட்டின் முத்தமாகவும் பற்களாகவும் தெரிந்தது. சைக்கிள் பள்ளியில் இருந்து போஸ்ட் ஆபீஸுக்கு செல்ல காத்து கொண்டு இருப்பதுதான் முதுமையின் இயல்பு போல. வெளியின் தபால்காரர் வரவிற்காக காத்து கொண்டிருந்தார் ராசு. வந்தார் தபால்காரர். பெரியவரே, உள்ள வாங்க. ராசுவும் உள்ளே சென்றார். சொன்ன இடத்தில் கையெழுத்து போட்டு 750 ரூபாய் வாங்கினார். 50 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி தபால்காரரிடம் 10 ரூபாய் கொடுத்து வெளியே வந்தார். மகிழ்ச்சியின் உச்சத்தில் ராசு தனது டீ கடை பாக்கியை விட பேத்தியின் 100 ரூபாய் பொம்மைக்கார் வாங்கி தரும் உற்சாகத்தில் ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்தார். பெருசு, பின்னாடி சோக்கால காக்கா பீப்பாரு என்றான் ஒருவன். ராசு பின்பக்கம் திரும்பி பார்த்தார். இன்னொரு நபர் கையில் இருந்து எண்ணிக்கொண்டிருந்த பணத்தை பிடுங்கி ஓடினான். ராசு திரும்பி பார்த்தால் 3 10 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே சிதறி கிடந்தது. கத்த வேண்டுமா அழ வேண்டுமா என்று தெரியாமல் கீழே சிதறிய 10 ரூபாய் தாள்களை எடுத்தார் ராசு. பிடிங்கப்பா பிடிங்கப்பா என்று பார்த்தவர்கள் கத்தினார்கள். ஒரே அமளியாக இருந்தது. என்ன செய்வதென்றே புரியாது ராசு அங்கேயே அமர்ந்தார். பெரியவரே, ஒரு விவஸ்தை வேண்டாம், இப்படியா காசு எண்ணுவீங்க? சரியான ஆளு போங்க என்று அங்குள்ளவர்கள் எல்லாம் வசைப்பாடி கொண்டிருந்தனர். போலீஸுக்கு போங்க என மற்றவர்கள் கூற, அட போங்கடா என மனசுக்குள் நினைத்து உச்சி வெயிலில் சைக்கிளோடு நகர்ந்தார். எப்படியாவது பேத்திக்கு கார் பொம்மை வாங்கி தர வேண்டும் என்ற நினைப்பு. காசு யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. பழனியும் இல்லை. மருமகளிடம் கேட்க விருப்பமும் இல்லை. அவருக்கு என்ன தோன்றியது என தெரியவில்லை. திடீரென்று தனது சட்டை வேட்டியை அழுக்காக்கினார். ஒரு பைத்தியம் போல் மண்ணில் புரண்டார். ஏமாற்றம், ஏக்கம் ஒரு முதுமையை இப்படி வாட்டுகிறதே என நினைக்கையில் இயல்பாக எழுந்து சைக்கிள் ஓட்டி சென்றார். ரயில் நிலையம் அருகே தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு அதன் வாசலில் அமர்ந்தார் ராசு.
சார், அம்மா என்று வலுவிழந்த குரலில் கையேந்தினார். மதியம் 2 மணி அளவில் அவர் குரலில் தோய்வும் அவமானமும் தெரிந்தது. பசிக்குது சார், சாப்பிட முடியல சார், ஏதாச்சும் உதவி செய்யுங்க என்று அழுகையுடன் கூவினார். ரயில் நிலையத்தில் பயணிப்பவர்கள் வந்து போகும்போது ஏதோ அவர்களால் முடிந்ததை செய்தனர். பாசம் ஒருவரை பிச்சை எடுக்க வைக்கும். அப்படிப்பட்ட பாசம் இந்த ராசுவிடம் பிச்சையே எடுக்க வேண்டும். சில நபர்களின் இரக்க குணத்தால் ராசுவிற்கு 75 ரூபாய் தேறியது. சுறுசுறுப்பாக நடந்து சென்று சைக்கிளை எடுத்து ஃபேன்சி ஸ்டோர் சென்று 100 ரூபாய்க்கு ஒரு பொம்மை காரை வாங்கினார். மாலை 4:30 மணி. பள்ளியின் வாசலில் கார் பொம்மையுடன் மகிழ்ச்சியுடன் காத்து கிடந்தார் ராசு. பள்ளி மணி அடைத்தது. தீபா வெளியே ஓடி வந்தாள். ராசு கையில் கார் பொம்மையை பார்த்தவுடன் அவள் வேறு உலகத்திற்கே சென்றாள். எண்ணற்ற மகிழ்ச்சி. இந்தா குட்டிமா என்று கார் பொம்மையை கொடுத்தாள். தாத்தா, ஐ லவ் யூ என்று முத்தம் தந்தாள் தீபா. தாத்தா, என்ன சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு? அதுவா குட்டிமா, 2 காக்கா என்னை கீழே தள்ளிடுச்சு. எப்படி தாத்தா காக்கா உங்களை கீழே தள்ளும்? அதுங்க கெட்ட காக்காமா, அப்படிதான் செய்யும். அந்த பேட் காக்கா எங்கா போய் அடி வாங்க போகுது. சரி குட்டிமா என சிரித்தார் ராசு. ராசு தீபாவை சைக்கிளில் அமர வைத்து பின் ஊர்வலம் தொடங்கினார். உயிருள்ள பொம்மைக்கார் பொம்மையுடன் பேசியது. தாத்தா, நான் உன் மேல ஒரு ரவுண்டு நாளைக்கு போலாம். இந்த மணலை அளவில்லா மகிழ்ச்சியுடன் வீட்டை நெருங்கியது. ராசு சைக்கிளை நிறுத்தி பேத்தி தீபாவை இறக்கிவிட்டார். கார் பொம்மையுடன் அம்மாவிற்கு காட்ட வேண்டும் என்று உள்ளே ஓடியது குழந்தை. ராசுவின் துணி மூட்டை வெளியே இடம் தேடியது. அப்பா, தயவு செய்து வெளியே போயிடுங்க. ஆட்டோ வர சொல்லியிருக்கேன். ஓல்டேஜ் ஹோமுக்கும் சொல்லிட்டேன். பிச்சை எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. அமைதியாக தலை குனிந்தார் ராசு. என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணான். உங்க அப்பாவுக்கு நானும் பிச்சை போட்டேன்டான்னு. என் மானமே போச்சு, மரியாதையே போச்சு என்று ஆவேசமாக கத்தினான் ராஜேஷ். என்ன ஜென்மமோ என முணுமுணுத்தாள் மருமகள் சுபார். இனி தீபாவை நானே டெய்லியும் ஸ்கூல்ல விட்டுடுறேன். சரி தம்பி என வெளியே நடந்தார் ராசு.